இது மற்றவங்கள பார்த்து சூடு போட்டுக்கிட்ட கதை தான் 2025 5 தனுஷுக்கு. இவங்களுடைய அந்த பர்சனல் ட்ரூத் என்னங்கிறதே அக்செப்டன்ஸுக்கு இல்லாதது. அதாவது இவங்களுக்குள்ளார இவங்க குரு இல்லையா? இவங்க தான் சொல்கிறது இந்த குரு கேட்கணும்ல. உள்ளுக்குள்ளார ஒரு குரு வந்து தட்டி தட்டி எழுப்பிட்டே இருக்குது. உண்மை இதுதான். உண்மையாக இருங்க, ரியலிஸ்டிக்காக இருங்க. நீங்கள் வந்து மற்றவங்கள பார்த்து சூடு போட்டுட்ருக்கீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு டேலண்ட்ஸ் ஜாஸ்தி. அப்போ இந்த தனுசு என்ன பண்ணுவாங்கன்னா, டேலண்ட்ஸை பில்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த டேலண்ட்ஸை பில்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா, இவங்களுக்குள்ளார ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இதை விட்டுருவாங்க. அவங்கனால அதை பண்ண முடியுதுங்கிறப்போ, அவங்கனாலே அதை பண்ண முடியுதுன்னா என்னால் அதை பண்ண முடியல. இப்போ இவங்க இந்த தனுசு வந்து ஊர்பட்ட டேலண்ட்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. என்னால் எல்லாத்தையும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே நான் தான். அதெல்லாம் இல்லை. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்கு தான் உங்களுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ தனுசு புரிஞ்சு, அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளார இப்போ தனுசு போவாங்க. ஆன்மீக தலைவர்னா தன்னிலை அறிஞ்சு, அதுதான் அந்த ட்ரூத். அந்த உண்மை நிலை அறிஞ்சு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசான் எழுந்துட்டார். அந்த ஆசான் இனிமேல் உங்களை இயக்குவார் அப்படிங்கிறது தான். அப்போது இவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. தனுசு 2026 சொல்லி கொடுப்பாங்க. டீச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்ககிட்ட. இவங்களுடைய உழைப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது தனுசை. ஏன்னா இப்போ தனுசுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நாங்கள் ஒன்றுமே பண்ணலையா, நீங்கள் எல்லாமே பண்ணுனீங்க. இனி வந்து பப்ளிஷ் பண்ணணும். அது இனி வந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு அதை கொண்டு வரணும். ஏன்னா இவங்க மூலியமாக மற்றவங்க தானே டெவலப் ஆகிட்டே இருந்தாங்க. இனிமேல் வந்து உங்களுடைய முயற்சி உங்களுக்கான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் தான் உங்களை க்ரோ பண்ணிக்கணுங்கிறது தான் இவங்களுக்கு 2026 இவங்களுக்கு மீடியமா, ஆவரேஜா, சூப்பரா? தனுசுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 3-4 ஜோனாக பிரியுது. 2026 பிப்ரவரி வரைக்கும் ஒன்று, பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் ஒன்று, ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஒன்று, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒன்று. இந்த மாதிரி இவங்களுக்கு ஜோன் பிரியுது. இப்போ பிப்ரவரி வரைக்கும் இவங்க பிளானிங் கரெக்டாக இருக்கணும். அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. பிப்ரவரியில் இருந்து ஒரு ஜூன் வரைக்கும் மீடியம் ஜோனில் இருக்கிறாங்க. ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் திருப்பி ஆவரேஜுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ள சூப்பர் ஆகுது. அவங்களுக்கு எல்லாமே ஒரு கலந்த கலவையாக தனுசுக்கு இருக்க போகுது. இல்லை, இது எப்படின்னா, இந்த உண்மை வந்து வாழக்கூடியது. நமக்குள்ளே இருக்க உண்மை வந்து இது இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்க வந்து இதுக்கு கலர் பண்ணிகிட்ருப்பாங்க, ப்ரீச் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ரீச்சிங்கை முதல் ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் இயல்பாகவே இருந்தால் அது அழகு. நீங்கள் உண்மையாகவே இருந்துட்டு போயிருங்க. யாரை பார்த்தும் நீங்கள் சாயம் பூசிக்காதீங்கிறது தான் தனுசுக்கு சொல்கிறது.